வணக்கம், நான் டாக்டர் இளங்கோவன் வீரப்பன், சீஃப் நெஃப்ராலஜிஸ்ட், கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வேக்சினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வேக்சின் சொன்னாலே நம்ம குழந்தைக்கு வேக்சின் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் மனசில் வரும். இந்த 2023 நம்ம கொரோனா வந்த டைமில் நிறையா குழந்தைக்கும் யங் பீப்புளுக்கும் வேக்சின் போடல. என்ன வேக்சின் போடலன்னா, மும்பையில் எம்எம்ஆர் சொல்கிற வேக்சினோட இப்போ பர்சன்டேஜ் 80%லேருந்து 40%ஆக குறைஞ்சிருச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, சப்சிக்வெண்ட்டாக இந்த கொரோனாக்கு அப்புறம் 2023 100 பீப்புள் பக்கம் இந்த பர்டிகுலர் வைரஸ், மீசில்ஸ், மம்ஸ், ருபல்லா, இதுக்கு மீசில்ஸ், மெயினாக அந்த மீசில்ஸ் வைரஸால் நிறைய பேருக்கு உயிர் சேதம் வந்துச்சு. அதில் ஒரு 600 மக்களுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக பிரச்சனை வந்துச்சு. இதே போல் கேரளாலையும் சரி, காஷ்மீர்லேயும் சரி, இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்னு சொல்கிற அவுட் பிரேக்ஸ் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி தடுத்துருக்க முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம அடல்ட்ஸாக ஆனாலும் நம்ம எம்எம்ஆர் வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் போட்டிருந்தால் தடுக்க முடியும். இப்போ யாரெல்லாம் எம்எம்ஆர் வேக்சின் போடணும்? குழந்தைங்க நம்ம எப்பயுமே போடுறோம். பட் என்ன ஆகுதுன்னா, இந்த வேக்சினோட எஃபெக்ட் வயசாக ஆக ஆக அது எஃபெக்ட் குறைய செய்யும். அடல்ட் ஆனதுக்கப்புறம் எவ்ரி 10 years ஒன்ஸ் சில வேக்சின் போடணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எம்எம்ஆர் வேக்சின்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சைல்ட்ஹுட்டில் அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் போடுறது பெட்டர். இது போடுறதுனால இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும்போது இந்த எம்எம்ஆர்ன்னு சொல்கிற இந்த 3 வைரஸில் ஏதோ ஒரு வைரஸ் அந்த கர்ப்பிணிக்கு வந்துச்சுன்னா பிறக்க போகிற குழந்தைய பாதிக்கும். அது நெக்ஸ்ட்டு அடல்ட்டில் அடல்ட்ஹுட், அதாவது 15-20 வயசுக்கு மேலே நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா, குழந்தைக்கு சிக்கன் பாக்ஸ் ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் மாதிரி வரும், ஸ்கின்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். மற்றபடி உயிர் சேதம் வராது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டிஷன் கூட பொதுவாக வராது. பட் ஆனால் ஒரு பெரியவங்களுக்கு அதே சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர அளவுக்கு ரொம்ப சிக்காக இருந்தாங்கன்னா அவங்க உயிர் இழக்கிற பர்சன்டேஜ் 70%. சில பேருக்கு நிமோனியா வரும், சில பேருக்கு பிரெயின் ஃபீவர் மாதிரி வரும். ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள், நீங்கள் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்டிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு அம்மா வந்திருக்கா, இது அம்மையும் வரல, சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போடலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்டாகணும். இப்போ அந்த யூடியூப்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். இதில் நிறைய பேர் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றாங்க, இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கு, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லாயிருக்கு. ஸோ இதில் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸால் வர மஞ்சக்காமல் வியாதி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மஞ்சக்காமலில் ஜென்ரலி மைல்டாக சரியாக போயிடும். பட் சில மக்களுக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் லிவர் ஃபெயிலியர் உயிர் சேதம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்ற பழக்கம் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் போடுறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம். அடுத்தது நம்ம முக்கியமான வேக்சின், நம்ம எல்லாருக்கும், நம்ம வீட்டில் இருக்க குழந்தைக்கெல்லாம் போட வேண்டிய வேக்சின் ஹெச்பிவி வேக்சின். அது 26 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா அடல்ட்ஸ்க்குமே போடணும், யங் அடல்ட்ஸ்க்கு போடணும். இந்த நாட்டில் நம்பர் 1, நம்பர் 2 இந்த லிஸ்ட்டில் இருக்க கேன்சர் சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவோம். அது கர்ப்பப்பையில் வர ஒரு கேன்சர். இப்போ இந்த கேன்சரை இந்த ஒரு தடுப்பூசி போட்டிங்கன்னா நீங்கள் முற்றிலும் தடுக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற காலத்தில் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், கேன்சர், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஆகுனா, ஜென்ரலாக நம்ம இம்யூனிட்டி குறைஞ்சிரும். இப்போது ஹார்ட் பிரச்சனை இருக்குது, பட் ஆனால் மெடிசின்ஸில் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு இருக்க பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஆர் ஃப்ளூ வைரஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈவன் ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இப்போ இந்த பேஷண்ட் எல்லாமே இந்த ஃப்ளூ வேக்சின் வருஷத்துக்கு ஒரு முறை போட்டாங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வர மாதிரி ஒரு சூழ்நிலையே வராது. ஃப்ளூ சீசன் யூஸ்வலாக இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே வரும் நம்ம ஊரில். ஸோ அந்த சீசனில் ஜென்ரலாக நாங்கள் போட சொல்லுவோம். அதே போல் நிமோகாக்கல் வேக்சின், இது ஒரு மேண்டேட்டரி வேக்சின். இது போடுறதுனால நிமோனியாவிலேருந்து ஒரு 30% நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே போல் மெனிங்கோகாக்கல் வேக்சின், இந்தியா ஒரு எண்டமிக்னு சொல்லுவோம். ஸோ நிறைய மக்களுக்கு மெனிங்கோகாக்கல் டிசீஸ் வரும். லக்கிலி மெனிங்கோகாக்கல் டிசீஸ் வைத்தியம் பண்ணால் சரியாகும். பட் அதோட நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா இன்னும் பெட்டர் வேக்சின் போட்டு. இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர், எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, 65 வயசு ஆயிடுச்சு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் எதாவது போடணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடணும். நான் சொன்ன இந்த 3 வேக்சின் போடுறது பெட்டர். ப்ளஸ் நீங்கள் ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவோம், ஷிங்கிள்ஸ் வேக்சின், இது தமிழ் அக்கின்னு சொல்லுவோம், ஹெர்பீஸ் ஜாஸ்டர் அக்கின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேக்சின் போட்டால் நம்மளுக்கு அந்த பெயின்ஃபுல், அந்த வலி வராது. ஏன்னா அக்கி வந்துச்சு, கண்ணில் பாதிச்சு, முகத்தை பாதிச்சுன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் வேக்சின் லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேக்சின், தடுப்பூசி அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது குழந்தைங்க மட்டும் நினச்சி பார்க்காதீங்க, உங்களையும் நினச்சி பாருங்கள், வீட்டில் இருக்கிற வயசானவங்களையும் நினச்சி பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.